ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ரோமர் 15வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து கடைசி வரையிலும் ஒரு மாதிரி ஊழியனுடைய இருதய பாரம் எப்படி இருக்கும், எதை எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி தன்னை கொண்டு பவுலப்போஸ்தலன் ரோமர்களுக்கு அங்கே போதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். 14வது வசனத்தில், என் சகோதரரே, நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்களும் சகல அறிவினால் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களுமாய் இருக்கிறீர்கள் என்று நானும் உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறேன் என்று பேசுகிறார். என்ன சொல்ல விரும்புகிறார்? ஒரு மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கின்ற ஒரு நீதிமானுடைய வாழ்க்கையில், பழைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஆவியானவர் கொடுக்கிற அந்த 9 விதமான ஆவியின் கனிகளை அவன் பெற்றிருக்க முடியாது. சபையில் சேர்க்கப்பட்டு மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கிற எல்லா நீதிமானும் இந்த ஆவியின் கனிகளினால் நிறைந்தவனாக இருப்பான் என்கிறதை நான் நிச்சயமாக எதிர்பார்க்கிறேன் என்றே பவுலப்போஸ்தலன் பேசுகிறதை பார்க்கிறோம். பழைய வாழ்க்கையும் அப்படி தான் இருந்ததுங்க. சபைக்குள்ளே வந்த பிறகும் அப்படி தான் இருக்கிறாரு. அவர் தனக்கானதான் பார்க்குறாரு, சுயமகிமையை தான் தேடுறாருன்னு சொன்னால் அவன் உண்மையிலேயே மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கை வாழவில்லை. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஆவியானவர் தருகிற ஆவியின் கனி, முந்தின வசனத்தில் அங்கே சந்தோஷம் சமாதானத்தினால் நிரப்புவாராக என்று சொன்னால், இங்கே நற்குணமும் கலாத்தியர் 5:22 சொல்லப்பட்ட கனிகளில் ஒன்றாக அந்த நற்குணம் காணப்படுகிறது. அந்த நற்குணம் நிறைந்தவனாக இருக்க வேண்டும். சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்கள். இன்றைக்கு 10 வருஷம் 20 வருஷம் சபைகளுக்கு செல்லுகிறேன் என்று சொல்லுகிறவர்களை ஒரு ஜெபம் பண்ணுங்க என்று சொன்னாலோ, ஒரு புத்திமதியை சொல்லுங்க என்று சொன்னாலோ அவர்களால் சொல்ல முடிகிறதில்லை. இன்றைக்கு அநேக சபையை சார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே ஒரு கருத்து வேறுபாடுகளின் நிமித்தமாக எத்தனையோ கோட்டினுடைய படிகளை ஏறி நிற்கிறதை பார்க்கிறோம். இவர் சொல்லுகிறார், சகல அறிவினால் நிரப்பப்பட்டவர்களும். பாட புத்தகத்தின் அறிவு அல்ல, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். பரிசுத்த ஆவியானவர் அந்த தேவனுடைய ஆழங்களுக்குள், தேவனுடைய அறிவை புரிந்து கொள்ளுகிற ஆழங்களுக்குள் அவர் அழைத்து செல்லுகிறார். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஆகவே ஆவியானவர் நம்மை அநேக தேவ ஆழங்களுக்குள் அழைத்து சென்று அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். தேவனுடைய ரகசியங்களை, தேவனுடைய காரியங்களை நாம் ஆண்டவருக்குள்ளாக இருக்கும் பொழுது மாத்திரமே நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். நாம் அதை கற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கக்கூடாது. ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களாக இருக்கணும். அதாவது சபையில் குழப்பம் உண்டாகணும்னு சொன்னால் உலகத்தில் இருக்கிற நீதிமன்றங்களை நாடாதபடி உங்களுக்குள்ளேயே பலவீனமாக இருக்கிற ஒருத்தனை தெரிந்து கொண்டு அவனை வச்சு நீங்கள் நியாயம் தீர்த்து கொள்ளுங்க என்று சொல்லி அத்தனையாய் பவுல் கோபத்தோடு கூட எழுதுகிறதையும் நாம் பார்க்கிறோம். ஆகவே புத்தி சொல்ல வல்லவர்களாயும் இருக்கிறீர்கள் என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். இதை எதற்காக இவ்வளவு அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், நாம் தெளிவாக பார்க்க முடியும். எபிரேயர் 5வது அதிகாரம் 12, 13, 14 காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். இன்றைக்கு அநேக விசுவாசிகள் இப்படி தான் இருக்கிறாங்க. ஏதாவது ஆறுதலான வார்த்தைகளை 4 வார்த்தையை அங்கே பேசுவார், பாஸ்டர் பேசுவார், அதை பிடிச்சிக்கிட்டு வந்துடலான்னு சொல்லி எந்தவித அறிவுரைகளையும் ஏற்றுக்கொள்ளாமல், அறிவினால் நிரப்பப்படாமல், புத்தி சொல்கிறதற்கு வல்லமையற்றவர்களாக காணப்படுகிறார்கள். பாலுண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். அதாவது புலனறிவு உடையவர்கள். 6வது அறிவு பெற்றிருக்கிற மனிதன் 7வது அறிவாகிய ஆவியானவர் தருகிற அந்த அறிவை அவன் பெற்றிருக்க வேண்டும். அந்த புலனறிவை அவன் பெறும்பொழுது அது அவனுக்கு பூரண வயதுள்ளவர்களுக்கே ஏற்றதுன்னா, வயசானவங்கன்னு சொல்லலை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதிர்ச்சி பெற்றவர்களை குறித்து பவுல் அங்கே எபிரே ஆக்கியோன் பேசுகிறதை பார்க்கிறோம். பவுல் 1 தெசலோனிக்கேயர் 5:14, மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கும் புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள் என்று பவுலப்போஸ்தலன் ஆலோசனை கொடுக்கிறார். ஆகவே சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகள் எத்தனை வருஷம் மெம்பராக இருக்கிறேன்னு சொல்லி மாறுதுவ தட்டாதபடி தேவ அறிவினால் நிறைந்தவர்களும் புத்தி சொல்லுகிறதில் வல்லவர்களாயும் இருக்க வேண்டும் என்று பவுலப்போஸ்தலன் எதிர்பார்க்கிறார். முதல்ல
ஆவியின் கனிகளினால் நிறைந்தவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய அறிவினால் நிரப்பப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படி இருந்தும் சகோதரரே, புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும்படிக்கு நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனாக இருந்து புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனாகும் பொருட்டு என்று சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, ரோமர் 12:1 சொல்லிட்டார், ஆடு மாடுகளை செலுத்தி அந்த பலிகளை தேவன் விரும்பலை. ஆண்டவர் உங்களுடைய சரீரங்களை தேவனுக்கு பிரியமுமான, அதாவது பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும், பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொன்னார். அதை சொல்லுகிறார். புறஜாதிகள், அதாவது தேவனுடைய இரக்கத்தினால் நீதிமானாக்கப்படுகிற அந்த விசுவாசிகளை அவர்களையே நான் அவர்களை பலியாக தேவ சமூகத்தில் செலுத்தும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்களை பரிசுத்தமாக்குகிறார். நான் ஒரு ஆசாரியனைப் போல இருந்து தேவனுடைய ஊழியத்தை நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லிட்டு 16-17 சொல்கிறார், நான் தேவனுக்குரியவைகளை குறித்து இயேசு கிறிஸ்துவை கொண்டு மேன்மை பாராட்ட எனக்கு இடம் உண்டு. என்னிடத்தில் வேறு எந்த காரியத்தை குறித்து நான் மேன்மை பாராட்ட போகிறதில்ல. நான் அதை அப்படி செஞ்சிட்டேன், இப்படி செஞ்சிட்டேன், அதிகமாக ஓடிட்டேன், அதிகமாக பிரயாசப்பட்டுட்டேன், என்னுடைய வாழ்க்கையில் அப்படி நிறைய அற்புதங்கள் நடந்துச்சு. என் பெல்ட்டை தூக்கி போட்டால், என் கர்ச்சிப்பை தூக்கி போட்டால், அநேக அற்புத அடையாளங்கள் நடந்தது. கீழே விழுந்தவனை உடனே உயிரோடு எழுப்பி நான் திரும்ப மாடிக்கு கொண்டு வந்துட்டேன். அவைகளில் எனக்கு மேன்மை பாராட்டுதல் இல்லை. என் மேன்மை பாராட்டுதல் எல்லாம் என் இயேசு கிறிஸ்துவை குறித்த மேன்மை பாராட்டுதலே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நீதிமானாக்கப்பட்டு அதாவது மறுரூபமாக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் தன்னை குறித்த எந்த சுயத்தை குறித்த மேன்மை பாராட்டுதல் இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். தேவ ஆவியின் பலத்தினாலும் அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை சொல்வதை அல்லாமல் வேறொன்றையும் சொல்ல நான் துணியவில்லை என்றே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். அதே போல் இப்படி எருசலேம் துவக்கி சுற்றிலும் இல்லிரிக்கும் தேசம் வரைக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கித்து இருக்கிறேன். அறிவிக்கப்படாத பகுதிகளில் நான் பவுலை வழிநடத்திய கோட்பாட்டை சொல்லுகிறார். ஏசாயா 52:15 பின்பகுதியிலிருந்து மேற்கோள் எடுத்து காட்டுகிறார். ஏனெனில் தங்களுக்கு தெரிவிக்கப்படாதிருந்ததை அவர்கள் காண்பார்கள், கேள்விப்படாதிருந்ததை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். எரிகிற இடத்துலையே 100வது லைட்டில் 101வது லைட்டாக நான் எரிய விரும்பலை. ஆண்டவரை அறியாத பிள்ளைகளின் மத்தியில் இன்றைக்கு ஒரு கிறிஸ்துமஸை கொண்டாடுகிற நாம் கூட, கிறிஸ்துமஸ் நாட்கள் வந்துவிட்டது, நம்முடைய வீடுகளுக்கே மாறி மாறி பாடி சென்று இனிப்புகளை வழங்கி பரிசுகளை வழங்கி அவர்களுக்கே வாழ்த்துக்களை சொல்லாதபடி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத, ஆண்டவரை அறியாத எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை சொல்லி, அவர்களுக்கு ஒரு கிஃப்டை கொடுத்து, அவர்களுக்கு ஒரு ஸ்வீட்டை கொடுத்து அப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லித்தான் பவுல் அப்போஸ்தலன் விரும்பி பேசுகிறதை பார்க்கிறோம். அதற்கு ஏசாயா 52:15 மேற்கோளிட்டு அவர் காட்டுகிறதை பார்க்கிறோம். எருசலேம் துவக்கி இல்லிரிக்கும் தேசம் வரை கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூரணமாக பிரசங்கித்திருக்கிறேன். இல்லிரிக்கம் என்பது சீரியா, மத்திய மற்றும் தெற்கு துருக்கி, கிரீஸ் மற்றும் மக்கதோனியாவையும் உள்ளடக்கிய ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு பகுதி. அதுவரையிலும் நான் ஊழியத்தை நான் அறிவித்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அவருடைய செய்தியை அறியாதிருந்தவர்கள் காண்பார்கள் என்றும், கேள்விப்படாதிருந்தவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்றும் எழுதியிருக்கிறபடியே நான் மற்றொருவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு கிறிஸ்துவனுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன் என்று சொல்லுகிறார். பவுல் பொதுவாக பயணம் செய்வதையும் சந்திக்கப்படாதவர்களை சந்திப்பதையும் தன்னுடைய தலைமுறையில் உள்ள அனைத்து மனிதரும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கேள்விப்படும் வாய்ப்பை தருவதையும் அவர் விரும்பினார். இதிலே நம் அனைவருக்குமே பவுல் அப்போஸ்தலன் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். என்ன செஞ்சார்? மத்தேயு 28வது அதிகாரம் 18-20 வரையும் இயேசு போதித்தார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். அதை அப்படியே தன்னுடைய தலைமுறையில் உள்ள எல்லாருக்கும் அறிவிக்க வேண்டும் என்று பவுல் விரும்பினார். மார்க்கு 16:15 அதை மேற்கோள் காட்டுகிறது. லூக்கா 24:46-47 சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். அதை அப்படியே பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்தி அவர் செய்ததை பார்க்கிறோம். அதைத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கிறார்.
அதே போல் 23வது வசனத்தில், இப்பொழுது இந்த திசைகளில் எனக்கு இடமில்லாதபடியினாலும் உங்களிடத்தில் வரும்படி அநேக வருஷமாக எனக்கு மிகுந்த விருப்பம் உண்டாயிருக்கிறபடியினாலும் நான் ஸ்பானியா தேசத்திற்கு பிரயாணம் பண்ணுகையில் உங்களிடத்தில் வந்து ரோமர்களை கண்டு அவர்களிடத்தில் ஊழியம் செய்யணும்னு விரும்புகிறார். ஆனால் கைதியாகத்தான் ஆண்டவர் அவரை அழைத்து செல்லுகிறதை நாம் அப்போஸ்தலர் புத்தகத்திலே நாம் பார்க்க முடியும். அப்போஸ்தலர் புத்தகத்திலே அந்த காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறத நாம் கற்றுக்கொள்ள முடியும். அதனைத் தொடர்ந்து இப்பொழுதோ பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யும் காரியம் தன்னுடைய அவர் ஒரு ப்ரோக்ராமை சொல்லுகிறார். நான் இப்போ எருசலேமுக்கு போகிறேன். மக்கதோனியா அகாயாவில் உள்ள ஜனங்கள் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு கொஞ்சம் தரித்திரம் இருக்கிறதுக்காக சில பொருள் காரியங்களை சகாயமாக கொடுத்துருக்குறாங்க. நான் சாப்பிட்றதுக்கு இல்லை, மற்றவர்களுடைய குறைவை நீக்குகிறதுக்கு இன்றைக்கி கொடுக்கிறதெல்லாம் எனக்கு நீ வாங்கி கொள்ளுகிற நிலைமையில் இருக்கிறீர்கள். இன்றைக்கு கொடுத்ததை மற்றவர்கள் தரித்திரத்திற்கு உதவும்படியாக ஒரு ஊழியக்காரன் இருக்க வேண்டும் என்கிறத தெளிவாய் பேசுகிறார். இப்படி செய்வது நல்லதென்று எண்ணினார்கள். இப்படி செய்கிறதற்கு அவர்கள் கடனாளியாக இருக்கிறாங்க. அதாவது ஆவிக்குரிய சத்தியத்தினால் நிரப்பப்பட்ட ஜனங்கள், பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகள் எங்களுக்கு இரக்கத்தின் நிமித்தமாய் கிடைத்திருக்கிறதே. ஆகவே சுவிசேஷம் என்கிற பொக்கிஷம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறபடினாலே எங்களுடைய நிறைவிலிருந்து நாங்கள் அவர்களுக்கு கொடுக்குறோம். கொண்டு போய் அவங்களுக்கு கொடுங்க. அதாவது ஞான நன்மைகளில் நாங்கள் பங்கு பெற்றிருக்கிறோம். சரீர நன்மைகளினால் அவர்களுக்கு உதவி செய்ய இவர்கள் கடனாளிகளாக இருக்கிறார்களே. இந்த சத்தியத்தையும் விசுவாசிகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் குறைவில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி, எனக்கு அல்ல, நிறைவுக்கு மேலே நிறைவு கொடுக்கும்படியே என்னை ஆசீர்வதிப்பதற்கு அல்ல, ஞான நன்மைகளினால் நிரப்பப்பட்டிருக்கிற நீங்கள் சரீர நன்மையினால் மற்றவர்களை தாங்க வேண்டும் என்று பேசுகிறார். இந்த காரியத்தை நிறைவேற்றி இந்த பலனை அவர்கள் கையில் பத்திரமாய் ஒப்புவித்த பின்பு உங்கள் ஊர் வழியாய் ஸ்பானியாவுக்கு போவேன். நான் உங்களிடத்தில் வரும்பொழுது கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்துடனே வருவேன் என்று அறிந்திருக்கிறேன். சம்பூர்ணமான ஆசீர்வாதத்துடனே நிறையா பொருள்களை அள்ளிட்டு வருவார் போல, ஆடம்பரமான பொருட்கள், ஏராளமான சொத்து, பணப்பை இவைகளெல்லாம் கொண்டுட்டு பவுல் அப்போஸ்தலன் வருவாரோ என்பது அல்ல. இருதயத்தில் காணப்படுகிற ஒரு சந்தோஷம், அதை தரக்கூடிய சமாதானம், சேவை செய்கிற ஒரு உத்வேகத்தோடு கூட நற்செய்தி அறிவிப்பதற்கான தேவ வல்லமை, இவைகளை பெற்றுக்கொண்டவனாக உங்களிடத்தில் வருவேன். நான் சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது உங்களுக்குள்ளாக ஒரு சந்தோஷம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்படுகிறதோ, எவனுடைய பாவம் மூடப்படுகிறதோ அவன் பாக்கியவான். அந்த சந்தோஷத்தை அவன் பெற்றுக்கொள்ளுவான். எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னாரே, அந்த சந்தோஷத்தை கொண்டு வந்து தருவேன். உங்களுக்காக எந்த சேவையும் செய்கிறதற்கு நான் ஆயத்தமாக வருவேன். நற்செய்தி அறிவிப்பதற்காக தேவ வல்லமையை பெற்றவனாக சுவிசேஷத்தின் சம்பூர்ண ஆசீர்வாதத்தோடு வருவேன். வெளிப்புறமான ஆசீர்வாதங்களை குறித்து பவுல் பேசலை. அது அவருக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததும் அல்ல. ஏன்னு சொன்னால் பிலிப்பியர் 4வது அதிகாரம் 11-13 வரை சொல்கிறாரு, என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் தெரியும். எல்லாவித காரியங்களிலும் குறைவுபடவும் எல்லாவற்றிலும் நான் போதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று பவுல் பேசுகிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. 2 கொரிந்தியர் 12:9-10 அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் உன் பரிபூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன் என்று பேசுகிறதை பார்க்கிறோம். ஆகவே பவுல் அப்போஸ்தலன் சுவிசேஷத்தின் சம்பூர்ண ஆசீர்வாதம் என்று சொல்லுவது அவன் கொண்டு வருகிற பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற சந்தோஷம், சமாதானம், சேவை செய்கிற அந்த மனப்பான்மை, நற்செய்தியை அறிவிக்கிற ஒரு வல்லமை, இவைகளோடு கூட நான் வருகிறேன் என்று சொல்லுகிறார். 30ஆம் வசனத்தில் ஜெபிக்கும்படியாய், தன்னை போல போராடி ஜெபிக்கும்படியாய் ஒரு ஊழியக்காரன்னு சொன்னால், மாதிரி ஊழியன்னு சொன்னால் அவன் போராடி ஜெபிக்கிறவனாக இருக்க வேண்டும். விசுவாசிகளினுடைய ஜெபத்தின் மதிப்பை அறிந்திருந்தபடியினால் இன்றைக்கு எல்லாத்தையும் எனக்கு எழுதி போடு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுகிற ஊழியனாக அல்ல, நான் போராடி ஜெபிக்கிறது போல நீங்களும் போராடி ஜெபிக்க
வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். உங்களிடத்தில் வந்து உங்களோடு கூட நான் இளைப்பாறுகிறதற்காக ஜெபம் பண்ணுங்க. யூதேயாவில் உள்ள அவிசுவாசிகளிடமிருந்து தப்புவிக்கப்படும்படியாக ஜெபம் பண்ணுங்க. எருசலேமில் செய்யப்போகும் தர்ம காரியம் அவர்களால் அங்கீகரிக்கப்படும்படியாக ஜெபம் பண்ணுங்க. தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுகிறது போல என்னோடு கூட நீங்கள் போராட வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் கையேந்தி நிற்கிறேன், வேண்டிக் கொள்கிறேன் என்று பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு ஊழியக்காரனுடைய மனப்பான்மை எப்படி இருக்குது நீ பாருங்க. சமாதானத்தின் தேவன் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார் என்று சொல்லுகிறார். சமாதானத்தின் தேவனை குறித்து 16:20 பவுல் சொல்லுகிறார், சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார் என்று சொல்கிறார். அப்போ எப்போ கூட இருப்பாரியா? பிலிப்பியர் 4:9 சொல்கிறார், நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருந்தார். 1 தெசலோனிக்கர் 5:23 படி சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. எபிரேயர் 13:20 நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் சமாதானத்தை நமக்கு தந்தரலக்கூடியவராக, சமாதானத்தின் ஊற்றுக்காரனராக தேவன் இருந்து நம்மை வழி நடத்துவார் என்று சொல்லி தன்னுடைய இருதயத்தினுடைய காரியங்களை ஒரு உண்மையான ஒரு ஊழியக்காரனுடைய மனநிலையை இங்கே அப்படியே பவுல் அப்போஸ்தலன் வடித்து வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். இதை புரிந்து கொண்டு நாமும் வாழ்கிறதற்கு தீர்மானம் எடுத்து வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.